ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழகிய தியாக வரலாற்றினை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, பிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவினுடைய உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறப்பு பெயரும் உண்டு. அபு உமாரா என்று அங்குள்ள மக்கள்கள் எல்லாம் அவர்களை அழைப்பார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டது ஒரு சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கழித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அபுஜஹல், அல்லாஹ்வினுடைய எதிரியான அபுஜஹலுடைய மண்டையை உடைத்தவர்கள். காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசிவிட்டான், திட்டிவிட்டான், கொடுமைப்படுத்தி விட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அபுஜஹலோடு இவர்கள் சண்டையிட்டு அதுபோன்ற காரியங்களிலே ஈடுபட்டார்கள். இவர்களுடைய இஸ்லாமிய வருகை என்பது நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய காலகட்டத்திலே இருந்தது. ஆம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன சமயத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கம் இது ஒரு புதிய மார்க்கம், இந்த மார்க்கம் சொல்லப்படக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதை எதிர்க்கக்கூடியவர்களை உற்று கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். சற்று தூரமாக என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கமா நகரத்திலே இருந்த பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு வாய் வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள். உங்களை இந்த மக்கமா நகரத்திலே தலைவர்களாக ஆக்குகிறோம், ஆனால் உங்களுடைய இந்த பிரச்சாரத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சமயத்தில் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு மயங்காமல் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை நான் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபடுவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதையெல்லாம் சற்று ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே சிறிது சிறிதாக இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை அவர்களுடைய உள்ளத்திலே போடுகின்றான். அருமை சகோதரர்களே, பிறகு இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் என்பது ஒரு தேக்கு மரத்தை போன்று இருக்கும். ஒரு கட்டை, அதாவது தேக்கு மர கட்டை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அது போன்று ஒரு கட்டுமரமாக இவர்களுடைய உடல் இருக்கும். இவர்கள் பக்கத்திலே வருவதற்கு அன்றைய குறைஷிகள் பயந்தார்கள். காரணம், இவர்கள் வேட்டையாடுவதிலே மிக ஒரு வீரராக திகழ்ந்தார்கள், அம்பு எய்வதிலே வீரராக திகழ்ந்தார்கள். அதை போன்று அவர்களுடைய உடல் பலமும் அவர்களுடைய மனபலமும் இவர்களுக்கு வலிமை சேர்க்கும் அளவிற்கு இருந்ததால் குறைஷிகள் இவரை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு இருந்தார்கள். ஒரு நாள் வேட்டையாடி முடித்துவிட்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதுமே கஅபாவிலே வந்து அவர்கள் தவாப் செய்துவிட்டு பிறகுதான் வீட்டுக்கு செல்வார்கள். இது ஆரம்ப கால கட்டத்திலே இருந்து அவர்களுக்கு இருந்த ஒரு பழக்கம். ஒரு நாள் இவர்கள் வேட்டையாடி விட்டு வரக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய உதவி பெண் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹல் கொடுமைப்படுத்துகிறான், ஏசுகிறான், திட்டுகிறான், என்ன ஏது என்று கேட்கக்கூடாதா என்று சொன்ன சமயத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக அபூஜஹலுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். அபூஜஹல் எங்கே என்று கேட்டபோது அபூஜஹல் கஅபாவின் அருகிலே இருக்கிறார் என்று அங்குள்ள மக்கள் சொன்ன சமயத்திலே நேரடியாக அபூஜஹலுடைய வீட்டிலிருந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவின் அருகிற்கு வருகின்றார்கள். அங்கே அபூஜஹலை சூழ்ந்து பெரும் ஒரு கூட்டம் இருக்கிறது, நடுவிலே அபூஜஹல் இருக்கிறான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரமாக இருந்து கொண்டு அபூஜஹலுடைய மண்டையை நோக்கி ஒரு அம்பை குறிவைத்து விடுகின்றார்கள். அம்பு மண்டையை காயப்படுத்துகிறது. பார்த்தார்கள், திரும்பி பார்த்தார்கள், யார் அது என்று பார்த்தால் ஹம்சா நிற்கிறார். ஆனால் அங்கே படைசூழ இருந்த அந்த மக்கள் தரையிலே படுத்துக் கொண்டும் தரையை தடவிக்கொண்டும் வேகமாக அங்குமிங்குமாக அந்த கூட்டம் சிதறியது. காரணம், ஹம்சா அல்லவா நிற்கிறார். ஐயோ, இவரை நாம் ஏதாவது கேட்டால் நம்முடைய மண்டையும் அதுபோன்று ஆகிவிடுமே என்று தலைதெறிக்க ஓடுகின்றார்கள். அபூஜஹலை சுத்தி இருந்த அந்த மக்கள் எல்லாம் அருகிலே வருகிறார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலை நோக்கி, அபூஜஹலே, என்னுடைய அண்ணன் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ காயப்படுத்துகின்றாயே, வார்த்தைகளால் கொடுமைப்படுத்துகின்றாயாமே, இனிமேல் இது போன்று செய்தால் வேறு விதமாக நடந்துவிடும் என்று எச்சரிக்கை விடுகின்றார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த மார்க்கம் பிரகடனப்படுத்தப்படுகிறது முஸ்லிம்களால்.
நீங்கள் ஏன் அதை தடுக்கின்றீர்கள்? உங்களுடைய கடவுள் நாசமாகி விடுமா என்றெல்லாம் அபுஜஹலை நோக்கி இவர்கள் கேட்கின்றார்கள். ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது ஒரு மார்க்கம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு அங்கே வீடு திரும்பி விடுகின்றார்கள் ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அந்த நேரத்திலே, இந்த சம்பவம் நடந்த சமயத்திலே ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு வீட்டிற்கு செல்லுகின்றார்கள். நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை நான் அபுஜஹலுக்கு முன்பாக சொன்னேன்? என்ன காரணம்? எனக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேனா என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். தன்னுடைய மூதாதையர், ஊர் மக்கள் அனைவரும் பாரம்பரியமாக ஏற்று செயல்பட்டு வரும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நழுவ விட்டுவிட்டு மற்றொரு புது மார்க்கத்தை, அதன் போதனைகளை, அடிப்படை அம்சங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாத நிலையில் ஆவேசத்தால் உந்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னது எப்படி சரியாகிவிடும் என்றெல்லாம் அங்கே ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசனை செய்கின்றார்கள். பிறகு, இறைவா, உண்மையை ஏற்கும் இயல்பை எனக்கு நீ வழங்குவாயாக, அதற்காக என் இதயத்தை விரிவாக்கி அருள்வாயாக, ஐயப்பாடுகளை என்னிடமிருந்து போக்கி விடுவாயாக. இப்படியாக பிரார்த்தித்து தன் நெஞ்சிலே இருந்த அந்த நிம்மதியை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மறுநாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுஜஹலோடு சண்டையிட்ட அந்த நிகழ்வை சொல்லி, பிறகு அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டியதையும் அங்கே சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்கின்றார்கள். பிறகு இந்த பிரார்த்தனை மூலமாக ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறிது சிறிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை போடுகின்றான். பிறகு முழுவதுமாக ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போதுதான் குறைஷிகளுக்கு நடுங்கியது. நம்மிலே இருந்த தற்காப்பு வீரன் ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக் கொண்டால் இனிமேல் என்ன நடக்கும் என்பதை நாளுக்கு நாள் சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த குறைஷிகள். இதையெல்லாம் கண்ட அபுஜஹல், அவனுடைய வயிறு சும்மா இருக்குமா? வயிற்றெரிச்சல், பொறாமை, இப்படியான பல விஷயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த மார்க்கத்திற்கு எதிராக இன்னும் 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 நிறைய திட்டங்களை தீட்டினான் அபுஜஹல். ஆனால் ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தில் நுழைந்த அன்றிலே இந்த மார்க்கத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். எந்த ஆபத்துகள் வந்தாலும் நான் அதை பொருட்படுத்தாமல் நான் அங்கே எதிர்த்து நிற்பேன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு ஹிஜ்ரத்திற்காக மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள். ஹிஜ்ரி முதல் ஆண்டில் பத்ர் போர் மூண்டது. அல்லாவின் சிங்கம் என சிறப்பு பெயர் பெற்றிருந்த ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போரில் பல வீர சாகசங்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். எதிரிகள் அவமானத்தையும் இழிவையும் சுமந்த வண்ணம் திரும்பினார்கள். பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளின் அணியில் முன் வரிசையில் நின்று போராடிய அபு சுஃபியான் தலைகுனிந்தவராய் மக்காவை நோக்கி திரும்பினார். இப்போரில் உயிர் இழந்த குறைஷி குண்டர்களின் பிணங்களில் இருந்து பயங்கர துர்நாற்றம் வீசியது. அபுஜஹலின் இறந்த மேனியிலிருந்து வீசிய துர்நாற்றத்தால் பறவைகள் கூட கிட்ட நெருங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படிப்பினையை கொடுத்தான். பிறகு பத்ர் போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது. பத்ர் போரிலே முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றார்கள். பிறகு சிறிது வருடங்கள் கழித்து உஹது போர் நடைபெற்றது. இந்த உஹது போரிலே என்ன நடந்தது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதை நோக்கி பயணிக்கின்றார்கள். உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு முதலாவதாக வெற்றி வரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருந்த எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். பிறகு வேறு வழியாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை சஹாபாக்கள் கொஞ்சம் தவறவிட்டார்கள். கனிமத்து பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஆசையிலே அந்த மலையிலிருந்து இறங்கிய சமயத்திலே போர் மீண்டும் வேற மாதிரியான சூழலிலே முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல் திட்டத்தை சில சஹாபாக்கள் அந்த பொருளை எடுப்பதற்காக சென்ற சமயத்திலே போர் வேற மாதிரியாக நிகழ்ந்தது. இப்போது ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி போர், இறுதி நாள்
அதுதான் என்பது யாருக்குமே தெரியாது. என்னதான் நடந்தது ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உஹது போரிலே என்னதான் நடந்தது? வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வீடியோவிலே அது குறித்து விளக்கமாக பார்ப்போம்.